பேகுரு சொன்னதற்கு வணக்கம். ஸ்பாட்லைட் வித் சுப்ரா. தேசியத்தை பத்தியும் தமிழகத்தில் நடந்த அரசியல் பத்தி பேச போறோம். வாங்க, பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்பிரமணியன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். வணக்கம். வளர்ச்சி, அதாவது ஜிஎஸ்டிபி, தமிழோட ஸ்டேட் ஜிடிபி பாத்தீங்கன்னா 11% வளர்ந்திருக்கு. இது யாருமே எட்டாத 2 இலக்கு நம்ம எட்டு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பினான்ஸ் மினிஸ்டரும் நம்மளோட முதல்வர் அவர்களும் சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் கடன் அதிகமே ஆயிட்டே இருந்தாலும், பெறதுல முதல் மாநிலம் சொன்னாலும், வளர்ச்சியிலும் முதல் மாநிலமா தமிழகம் இருக்கதானே செய்யுது. ஓகே, சோ இதை நம்ம எப்படி பார்க்கிறோன்ற கண்ணோட்டத்தை வச்சு பார்க்கணும். கிரிட்டிசைஸ், அதாவது நம்ம எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்றோம்னா, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய தமிழகத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ பொதுமக்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி, கார்த்திக் உங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம். சரிங்களா? உங்களுக்கு 20,000, எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ற 1 லட்சம் ரூபாய் சம்பளம். நம்ம 2 பேரும் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறோம். 20,000 ரூபாய் நமக்கு அப்ரைசல் பண்ணிட்டு முதலாளி மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வரப்போற செப்டம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு 20% சம்பள உயர்வு, எனக்கு 10% சம்பளம் உயர்வு. சரிங்களா? இப்போ உங்க அம்மா கார்த்திக்கு 20% இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, சந்தோஷம், கை தட்டுவாங்களா? எங்க வீட்டுல 10% உயர்ந்திருக்கு சம்பளம், கை தட்டுவாங்களா? 10% என்பது வெறும் எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. 20% உங்களுக்கு 4,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ 4,000 பெரிதா 10,000 பெரிதா? ஓகே, இது ஒரு கேள்வி. 20% பெரிதா 10% பெரிதா? இன்னொரு கேள்வி. இந்த கேள்விக்கு எதுவுமே தெரியாம பதில் சொல்லக்கூடாது. இப்போ உங்க வீட்டுல கேட்டீங்கன்னா 20% நல்லா வந்திருக்கு, சந்தோஷப்படுவாங்களா? மேபி சந்தோஷப்படலாம். எங்க வீட்டுல 10% வந்திருக்குது, கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்படலாம். ஆனா உண்மையிலேயே என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு 10,000 ரூபாய் என்னோட பாக்கெட்டுக்கு வரப்போகுது மாசம் மாசம். உங்க பாக்கெட்டுக்கு 4,000 ரூபாய் போகுது. உண்மையிலேயே 10,000 தான் பெரியது அப்படின்னு புரிய வைக்கணும் மக்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்ப சதவீத கணக்குக்கு வரும். சதவீத கணக்குல 11.19% உயர்ந்து இருக்கிறது தமிழகம் அப்படின்றாங்க இல்லையா? சரி, நாம சொன்ன கணக்கு அப்சல்யூட் நம்பர்ஸ் எவ்வளவு நம்ம கஜானாக்கு வந்திருக்குது அப்படின்றத பார்ப்போம். கஜானாக்கு வரும் சொன்னதுக்கும் வந்ததுக்கும் உள்ள வேறுபாடு நான் சொல்றேன். அதாவது 2024-25 பட்ஜெட்டை போடும்போது நம்மளோட தமிழகத்தோட ஒட்டுமொத்த வருமானம் 31.55 லட்சம் கோடியாக இருக்கும். 31.55 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட் தாக்கம் போன வாட்டியோட ரிவைஸ்டு பட்ஜெட்டை கொடுத்தாங்க. இந்த ரிவைஸ்டு பட்ஜெட், ரிவைஸ்டு எஸ்டிமேட் பாத்தீங்கன்னா 31,15,000 கோடி, 40,000 கோடி காணும். நீங்க 11.19% சொல்றீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வேணாம். நமக்கு வளர்ந்த மாநிலங்கள்ல டப்பு பைசா எவ்வளவு கல்லால கஜானால கட்டுதுன்னு தான் பார்க்கணும். 31.55 லட்சம் கோடி வரும்னு சொல்லிட்டு 31.15 லட்சம் கோடி தான் வந்திருக்கு. 40,000 கோடி காணும். இது இவங்களே ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இந்த இது நிதியாண்டுலாம் முடிஞ்சிடுச்சு. அனைத்து துறைகளிலும் என்ன பண்ணுவாங்க, சிஏஜி ஆடிட் வரும். சிஏஜி ஆடிட்டை பார்த்துட்டு அவங்க ஃபைனலா சைன் பண்ணும் போது என்ன வரும்னா, இன்னும் திருப்பி 1 லட்சம் கோடி ரூபாய் காணாம போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் சொல்றோம். நம்ம 11.19ன்றது ஒரு வகையான வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி மக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றவில்லை. நான் 505 பத்தி சொல்லல. நீங்க 505 விட்டுடுங்க. அதுல போனா அது ஒரு பெரிய ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வருஷம் போடுற பட்ஜெட்ல என்ன போட்டீங்க, என்ன வந்தது, அதிலேயே 50,000 1 லட்சம் கோடி ரூபாய் துண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. இதை ஒழுங்கா காப்பாத்திருந்தா, நீங்க சொன்னீங்கல்ல கடன் வாங்குவதை தவிர்த்திருக்கலாம்ல. ஒரு 40,000 கோடி கடன் வாங்க தவிர்த்திருக்கலாம்ல, வருமானத்தை ஒழுங்கா ஈட்டி கொண்டிருந்தீர்கள் என்றால். சரி, இந்த 11.19 வளர்ச்சிக்கு வருவோம். இது ஒட்டுமொத்தமான வளர்ச்சியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு உங்களுக்கு தெரியும், தமிழகம் விவசாயத்தை சார்ந்த பூமி தான். எக்ஸப்ட் இந்த நம்ம சுத்தி இருக்கிற சென்னை, காஞ்சிபுரம்,
ஸ்ரீபெரும்புதூர் இங்கெல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்க இல்லையா, இதை தாண்டி கோயம்புத்தூர், இது மாதிரி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸை தள்ளிட்டதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் வந்து விவசாய பூமிகள். அப்போ விவசாயத்துல உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்? 11.19% சொல்றீங்க, அதுலயும் 11.19 வந்திருக்கணும் இல்லையா? விவசாயத்துல நம்மளோட வளர்ச்சி 2022-23ல 6.46%, அடுத்த வருஷம் 23-24ல நெகட்டிவ் growth -2%, 1.96 மைனஸ், 24-25ல -1.83. விவசாயிகளை நாங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம், மத்திய அரசாங்கம் தான் விவசாயிகளை வஞ்சிக்கிறது அப்படிலாம் சொன்னவங்க அப்ப எங்களுக்கு வளர்ச்சியை காமிச்சிருக்கணும்ல. இங்க அக்ரிகல்ச்சரல் பார்த்தீங்கன்னா 6.5% குறைந்து வருஷம் 2% குறைஞ்சிருக்கு. 1.96% 23-24ல, 1.83% 24-25ல. எது உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் உயர்ந்திருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் 14.74% உயர்ந்திருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான். அப்போ நீங்க சொல்லுகின்ற அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து சமுதாயத்திற்கான வளர்ச்சி, அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி தான் திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்னா, ஏன் வெறும் மேனுஃபேக்சரிங் செக்டர் மட்டுமே வளர்ந்து அது வீக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது? வீக்கம் என்னைக்கா ஒரு நாள் வெடித்து கேன்சராக புறையோடி நம்ம உடம்பையே பாதிக்கும், தமிழக மாநிலம் முழுவதையும் பாதிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு துறை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம, ஏன் அந்த துறையை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு தெரியாது, எல்லா துறைகளிலும் வந்து சமமான வளர்ச்சி, சமச்சீரான வளர்ச்சின்னு சொன்னாதான் சார் நம்ம ஏத்துக்க முடியும். ஒட்டுமொத்தமான வளர்ச்சி தமிழகத்தில் இல்லைன்னா சில பகுதிகள் வீங்கி கொண்டிருக்கிறது, வீக்கமாக கொண்டிருக்கிறது, சில பகுதிகள் வந்து சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வளரவே இல்லை, சில துறைகள் வளரவே இல்லை. இதுதான் உண்மையான இது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட், அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் வளர்ந்துருக்கு சொல்றேன் இல்லையா, ரியல் எஸ்டேட் வருஷம் 22-23ல 12% வளர்ச்சி, 23-24 7% வளர்ச்சி, 24-25ல 12.42% வளர்ச்சி. ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஸோ நீங்க அடிப்படையா டேட்டாவை எடுத்து பார்க்கணும், பிரிச்சு பார்க்கணும், எந்த துறை வளர்ந்து இருக்குது, எந்த துறையிலெல்லாம் வந்து உங்களால் வந்து பணத்தை மடைமாற்றம் செய்யப்பட முடியுமோ அந்த மாதிரி துறைகள்லாம் வளர்ந்துருக்குது, எங்கெல்லாம் ஏழை நடுத்தர குடிமக்கள் வேலை செய்கிறாங்களோ அந்த துறைகள் எல்லாம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த 11.19%ஓட உண்மையான விளக்கம். அடுத்தது காணல இந்தியா கேள்வியாவே விஜய் அவர்கள் 2வது மாநாடு போட்டிருந்தாங்க. அதுல பெரிய கும்பலே நம்ம பார்த்திருப்போம். அந்த பேச்சு இப்ப அரசியல் ரீதியா ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளதா ஆகியிருக்கு. அங்கிள் கூப்பிட்டது, இப்ப திமுக அமைச்சர்கள் எல்லாருமே அவரை வந்து தரைகுருவா பேசுறதுலாம் ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. பட் விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஓட்டுகள் பெற போறாரு, யாரோட ஓட்டை அவர் எடுக்க போறாரு? சரி, அதாவது அங்க கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய கவர்ச்சி, அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் கிட்டத்தட்ட முக்காவாசி கூட்டம் அப்படிதான் இருக்கும். ஒரு 70-80% கூட்டம் வந்து அவரை பார்த்துட மாட்டோமா, ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் பனையூர்ல மட்டும்தான் இருந்தாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இது மாதிரி மாநாட்டுகள் வந்து வெளில வந்து பேசுறாரு. என்ன மக்கள் பிரச்சனைகளா இருந்தாலும் மக்களை வந்து பனையூர்ல கூப்பிட்டு தான் பேசுறாரு. அந்த நம்ம தூய்மை பணியாளர் திட்டத்திலையும் பார்த்தோம், அந்த அவங்களோட ப்ராப்ளத்தையும் பார்த்தோம், பனையூருக்கு வந்து தான் அவர் பேசுறாரு, அவங்கள வர வச்சு பேசுறாரு. ஸோ நீங்க எப்பவுமே வந்து உங்களை வந்து ஒரு ரேர் கமாடிட்டியா ஆக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் பார்ப்பதற்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து கூட்டமாக மாறும்போது இது வந்து ஓட்டா மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் வருகின்ற சந்தேகம் தான். ஆனா சும்மா வந்து வெறும் கதை, திரைக்கதை, வசனம் மட்டுமே பேசிட்டு இருக்காரு தவிர எந்த அரசாங்கம், நீங்க 2 அரசாங்கம் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இந்த 2 அரசாங்கம் என்ன பண்ணியது? நான் சொன்ன மாதிரி இப்ப டேட்டா பேசணும்ல, எங்க வளர்ச்சியை கோட்டை விட்டது, எங்க வளர்ச்சியை வந்து மேல கொண்டு போச்சு இருந்து உடனே வந்து 19 அடிப்பாரு. நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களே கச்சத்தீவை மீட்டு கொடுப்பீர்களா சார்? நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல கொடுத்தவன போய் கேளுங்க சார், ஏன் கொடுத்தேன்னு கேளுங்க சார், அப்புறம் வந்து வாங்கறதுக்கு பார்ப்போம். நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பைக்கை வந்து வெளில வச்சுட்டு போயிடுவீங்களா, அவன் யாராவது எடுத்துட்டு போயிட்டான்னா அவன் தான் தப்பு, திருடுறவன் தான் தப்புன்னு வாங்கலாம். அது மாதிரி இருக்குது இது. ஸோ அதனால யார் கொடுத்தார்களோ அவங்கள போய் கேளுங்க நீங்க முதல்ல.
அவங்களையும் கேளுங்க, இவர்களை கேட்கக்கூடாது சொல்ல வரலன்னு. ஆனா இப்போ அந்த கச்சத்தீவு என்ற விவகாரம் எங்க இருக்கு, எப்படி போனா நம்ம வந்து அந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணி கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியும், அதுதான் பார்க்கணும். வருஷா வருஷம் வருகின்ற அந்த தேர்தல் எல்லாத்தையும் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, கச்சத்தீவை மீட்டெடுப்போம், கச்சத்தீவை மீட்டெடுப்போம். யாரு தார வார்த்தை? 2 பேரும் அப்ப கூட்டணியில தான் இருந்தாங்க. ஐஎன்சியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அங்கதான் இருந்தாங்க, திமுக அங்கதானே இருந்தது. எப்படி வந்து இரவோட இரவாக எமர்ஜென்சி இது பண்ணாங்களோ 74 75ல, அத மாதிரி தார வார்த்துட்டாங்க கச்சத்தீவை. சோ அதனால இப்ப நம்ம தெரியாம எதுவுமே பேசக்கூடாது, யார் தெரிந்துதான் பேசுறாங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க அரசியல்ல வந்து எதிர்கட்சிகளை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து உங்கள்ட்ட என்ன ஒரு பதிலடி இருக்கும், என்ன ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுக்கலாம், அது மாதிரி பேசணும். ஆனா இது வந்து இப்போ ஒரு கவர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இவர் களத்துக்கு வரும்போது நேரடியாக மக்கள்கிட்ட வந்து என்ன குறைகள், என்ன வந்து அவங்க பண்றேன்னு சொன்னாங்க பண்ணல, நீங்க வந்தா என்ன பண்ண போறீங்க, அதற்குண்டான அது சொல்ல ஆரம்பிக்கணும். இனிமே நீங்க உங்களோட வாக்குறுதிகள் என்ன, நீங்க வந்தா மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு யார் வேணா சொல்லிடலாம். எப்படி பண்ண போறீங்க? நான் கூட சொல்லுவேன், எல்லாருக்கும் வந்து 10 லட்சம் சம்பளம் கொடுப்பேன், 8 லட்சம் சம்பளம் கொடுப்பேன், எல்லாருக்கும் வந்து விலை இல்லா மின்சாரம் கொடுப்பேன். சாத்தியமா அது இன்னைக்கு? இல்லையா? அதை பார்த்துட்டு கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் வருகின்றது அவரோட வாட் இஸ் த காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் கொண்டு வர போறாரு. அதுதான் வந்து உண்மையிலேயே அவர் வந்து சீரியஸான அரசியல்வாதியா, இல்லைன்னா வந்து ஒரு வேக்கம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுல நம்ம வந்து அந்த ஓட்டையில வந்து ஆட்டையை போட்டுலாம் சொல்லிட்டு உள்ள வர போகின்ற அரசியல்வாதியா, அப்படிதான் பார்க்கணும்.